நடந்த உண்மை. என் பையனோட சாவுல பவித்ராவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க நிரபராதி. இது எல்லாத்துக்கும் காரணம் காயத்ரி தான். என்னன்னா கடைசியில கேஸ் காயத்ரி சித்தி பக்கம் திரும்புது அப்படின்னா நம்மளும் மாட்டிக்குவோமாண்ணா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே இருப்போம். காயத்ரின்றவங்க சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சதா சொல்றீங்க. அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட்ல மோசடி பண்ணதும் அவங்க சொல்லி தான் செஞ்சீங்களா? அதையெல்லாம் செஞ்சது அவங்கதாம்மா. மார்ச்சுவரியில எங்க பையன் மாதிரியே வேறொரு பாடியை மாத்தி வச்சது, டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிசல்ட்டை மாத்தினது எல்லாமே அவங்கதாம்மா செஞ்சாங்க. செத்து கிடந்தது என் பையன் தான்னு போய் மட்டும் சொல்ல சொன்னாங்க. அதை மட்டும் தான் நாங்க செஞ்சோம். ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க பையன் இந்த தப்ப செய்ய ஒத்துக்கிட்டான். அதுவே அவன் உயிருக்கு எவன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயே அந்த பொய்ய காப்பாத்தி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டோம். இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பவித்ராவ தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க. என் பையனை சுட்டு கொண்ட அந்த காயத்ரிய நீங்க உடனே ஜெயில்ல போடுங்கம்மா. அப்பதான் செத்து போன என் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தாம் பையன் சாகாமலே அவன் இறந்துட்டான்னு போய் சொல்லி கோர்ட்டை ஏமாத்தின இவங்களே இப்ப வந்து வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இதை எப்படி இந்த கோர்ட்டால நம்ப முடியும்? பவித்ராவை ஃப்ரேம் பண்றதுக்காக இவங்க பொய் சொன்னதாவே இருக்கட்டும், இப்ப இவங்க சொல்றத மட்டும் எப்படி உண்மைன்னு நம்ப முடியும்? அரசு தரப்பு வக்கீல் கேக்குறதும் நியாயமான கேள்வி தானே. உங்க பையனை காயத்ரி தான் கொன்னாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?